ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அதிமுக அலுவலகத்தில் இன்றைக்கு ஐடி விங் நிர்வாகிகள் உங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் போது அதில் 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கிறோம், அதை நம்ம பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச, அந்த பேச்சு என்பது பரபரப்பை பற்றிக்கொள்கிறது. அதே போல இளைஞர்கள் வாக்குகளை நம்ம கவரணும், இளைஞர்களை அதிகமாக உள்ள கொண்டு வரணும், அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு அவர் அறிவுரை கொடுக்கும்போது அந்த 10% அப்படின்னு அவர் சொன்ன அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியமான பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. 10% வாக்கு சரிந்திருக்கு அப்படின்னா எந்த அடிப்படையில் சரிஞ்சிருக்கு, எந்த காலகட்டத்திலேருந்து பார்க்கும்போது சரிஞ்சிருக்கு, எப்படி அதை கணக்கிடுறாங்க, அப்போ அந்த 10% எங்கே போச்சு, அதிமுகலேருந்து எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விகளும் கூட எழுகிறது. கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் திரு கோலப்பன் அவர்கள் நம்மோடு இணைகின்றனர். அதே போல வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்களும் இணைகிறார்கள். அதே போல வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன லாஜிக் சார் இந்த 10%? நீங்க 1% கூட எங்களுக்கு குறையல, இன்ஃபேக்ட் நாங்க கூடி இருக்கிறோம், இந்த எலெக்ஷன்ல நாங்க கூட்டணி இல்லாம எங்க பலம் அதிகரிச்சிருக்குன்னு பேசி வந்தீங்க. இப்போ உங்க பொதுச் செயலாளர் 10% இழந்திருக்கோம்னு சொல்றாரு. என்ன லாஜிக் இதுக்கு? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது என்னம்மா, உங்களுக்கு யார் இந்த கழுகாறு புழுகாறு வம்பானந்தா இவங்கெல்லாம் உள்ள போய் உக்காந்துருந்து மீட்டிங்ல பார்த்து உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. சரி, நீங்க சொல்றத அப்படியே கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட யாருக்கு இந்த வாக்கு போயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா போகல. பலாப்பழத்துக்கும் போகல, மக்கரான குக்கருக்கும் இதெல்லாம் போகலமா. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 10% லாஸ்ன்றதை நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க அது சொல்லுங்க எனக்கு. 10% எந்த ஆண்டுல இருந்து இப்ப போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு 10% குறைஞ்சிருக்கா? எந்த 10% சொல்றாரு? அதாவது மாண்புமிகு மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவர்கள் மறைவுக்கு பின்பு 2016க்கு அப்புறம் ஒரு வாக்கு சதவீதத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறது குறிப்பிடறதுக்காகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் கருதுறேம்மா. அது ஓரளவுக்கு ஏற்கக்கூடிய உண்மைதான். இது யாரும் மூடி மறைக்க முடியாது. ஒரு வாக்கு சதவீத இழப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு மாபெரும் தலைவி அவங்க மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண தொண்டராக இருந்தவர் இந்த கட்சியை வழிநடத்துறப்ப பாத்தீங்கன்னா உள்ள சில நடைமுறை சிக்கல்கள், அதே மாதிரி ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேல வந்த உள்கட்சி பிரச்சனைகள், கட்சியில இருந்தே கூட கொடிபறிச்சவங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல வாக்கு சதவீத இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஏற்கத்தக்க உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, வெளியே போனவங்க இன்னைக்கு யதார்த்தத்தை சொல்றேன், நாங்க யதார்த்தத்தை பேசுறோம். நேத்து வரைக்கும் நாங்க எப்படி அம்மா விட்டுட்டு போனாங்களோ எஃகு கோட்டை நாங்க அப்படியே இருக்கு அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. அதாவதுமா எஃகு கோட்டை அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவிலையும் வெளியிலையும் பேசுற விஷயத்தையும் கட்சி செயல் வீரர்கள் எஃகு கோட்டைங்கிற வார்த்தை அதிமுக அக்மா இருக்கு சார், வேற யாரும் பேசுறதா எனக்கு தெரியல. சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்கலாம், இல்லைன்னு மறுக்கல. அதாவதுமா ஒரு கட்சி செயல் வீரர்கள்ட்ட பேசுறதுக்கோ அதே பொது மேடைகள்லயோ இல்ல மீடியாவிலயோ பேசுறப்பையும் நிச்சயமா எல்லா கட்சி தலைவர்களும் மாறுபடுவாங்க. அந்த பொது மேடைகள்ல பேசுறதுங்கிறது தொண்டர்கள் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க. அதே சமயத்துல ஹால் மீட்டிங்ல பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள நிலவரத்தை பத்தி பேசினாதான் எதனால நமக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது, எப்படி அந்த வாக்குகளை கொண்டு வர முடியும்னு உண்மையான ஒரு அந்தராத்மா பரிசோதனைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா இதுல என்னன்னா அந்த வாக்கு சதவீத குறைவு அப்படிங்கிறது அம்மாங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை மறைஞ்சு போனது ஒரு காரணம் ஒண்ணு நான் பாக்குற வரைக்கும். 2வது காரணம் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 50 ஆண்டுகள் ஆன கட்சி ரெண்டுமே திராவிடத்தை சொல்லி தமிழகத்தில் இருக்கிற பெரிய மாநில கட்சிகள். நீங்க அதே சமயத்துல ஆப்போசிட் பக்கமும் பாருங்க, திமுகவுடைய வாக்கு சதவீதம் போன பாராளுமன்ற தேர்தலில் 6% குறைஞ்சிருக்குது. நீங்க அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். திரு KN நேரு அவர்கள் இதே மாதிரி அவங்க கட்சி தொண்டர்கள் மீட்டிங்க்கு பேசுறப்ப அவர் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசினாரு. அப்புறம் அந்த அடுத்தது ஆழ்தோட்ட பூபதி ஒருத்தர் வராரு, அதனால இழப்பு ஏற்படும் அவர் பேசினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் தேசிய அதிபர் ஒரு வாக்குமா எங்க போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்றேன், ஓரளவு. ஏன்னா இது தேசிய சிந்தனை உள்ள திராவிட கட்சிங்கிறதுனால ஓரளவுக்கான வாக்கு பாஜகவிற்கு போயிருக்கலாம். அந்த இங்கிலீஷ் தேசிய அதிபர் வாயிலேயே வட சொல்றாரு பாத்தீங்களா, அவருக்கு கொஞ்சம் போயிருக்குது. அதே மாதிரி ஒரு பழமையா 50 ஆண்டுகள் ஆன கட்சியில ஒரு தேய்மானம் இருக்கதான் செய்யும். அதிமுக தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சிதறி போன சில்லறைகளால் வாக்கு சதவீதம் குறையும். அப்போ இதை தகவமைத்துக் கொள்ள அந்த 10% மீட்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்ற அடுத்த கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்களே சொன்னதுபடி பாஜகக்கோ நாம் தமிழருக்கோ அந்த வாக்கு போகுதுன்னா எப்படி திரும்பி வரும்?
நிச்சயமா அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா அம்மா அவர்கள் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா கட்சியை கிட்டத்தட்ட ஒரு தூக்கி நிறுத்துச்சு இளைஞர்கள் மத்தியில். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப புதியதா இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 35 வயதுக்கு உட்பட்டவர்களை அந்தந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்களா நியமிக்க போறார். எல்லா 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதி இன்சார்ஜ், அதாவது மாவட்ட செயலருக்கு அடுத்த லெவல்ல இருந்து கட்சி பணி பாக்குற மாதிரி ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சணும். தெரிஞ்ச விரும்புறமோ விரும்பலையோ அந்த பக்கம் சின்ன மடாதிபதிக்கு பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. சோ அதிமுகங்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த பெரிய தலைவர்களுக்கு பின்னால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதுல இருந்து அது மீண்டு வரணும், மீண்டு இறங்குற பிரச்சனை அதெல்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரி புதிய இப்ப நீங்க 10% எழுந்திருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுல ஒரு 3% தினகரன் இருக்கு, இல்ல ஒரு 1% 2% ஓபிஎஸ் இருக்கு நீங்க நினைக்கலையா? அவங்கள சேர்த்துக்கிட்டா 10ல ஒரு 5 வந்துடாது நம்ம சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவரு புரட்சி பண்ணிட்டு புரட்சி புயல் வைகோ திமுக விட்டு வெளியேறினாரு. அந்த கட்சி பலகீனம் அடைஞ்சோடனே கலைஞர் அடுத்த நிமிஷம் வைகோவை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி கட்சியில சேர்த்துக்கலாமா ஒண்ணு. இதுக்கு பல தடவை பதில் சொல்லிட்டோம். ஒரு தலைமையை சேலஞ்சு பண்ணி அந்த தலைமைக்கு எதிராக நீங்க கொடி பிடிக்கிறப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை அந்த கட்சியில சேர்த்துக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட இதே மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க. அவங்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டாங்க, அம்மாவுடைய தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப நான் பொதுச் செயலாளர்னு ஒரு அம்மா பாத்தீங்கன்னா சந்தில கொடி கட்டிக்கிட்டு சிந்து பாடிக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒரு 17 கேஸ் போட்டு 16 கேஸ்ல தோத்து போய் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி தலைமையை சேலஞ்சு பண்றவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ரெண்டாவதுமா ஓபிஎஸ்க்கு நீங்க சொல்ற பலம் இருந்திருந்தா பலாப்பழத்தை ஒரு 14 தொகுதி 20 தொகுதியில் நிறுத்தி வச்சிருக்கலாமே. ஒத்த தொகுதியில் பழத்தில் நின்னாரு. அவர் ஒரு பொருட்டே இல்லாத ரொம்ப பேரை குறிப்பிடாம சொன்ன சிதறி போன சில்லறை காசுகளால் அதிமுகவுக்கு வாக்கு சரிவு ஏற்படவில்லை. அம்மா அவர்களுடைய மறைவு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள், இதனால இந்த வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்குது. நிச்சயமாக அதிமுக தன்னை தகவமைத்துக் கொள்ளும், புதுப்பித்துக் கொள்ளும். ஓகே, கேட்போம். திரு கோலப்பன் ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் சொன்னாரு. கே நேரு அவர்கள் பேசுறாரு ஒரு மீட்டிங்ல. அப்போ நம்ம 26ல கடுமையா உழைக்கணுங்க, இது மாதிரி இருக்காதுங்கன்னு அவர்கிட்ட விளக்கம் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அப்படி பேசினாதாங்க தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க, அவங்க உழைப்பாங்க, வேலை செய்வாங்க, இல்லைன்னா சோம்பேறித்தனம் ஆயிடுவாங்க, அதுக்காக நம்ம சொன்னது. அப்படி ஒரு விஷயமா ஏன் இபிஎஸ் அவர்கள் ஐடி விங்குக்கு சொல்லியிருக்க கூடாது? நம்ம ஏன் உடனே அதிமுக பத்திங்களா போச்சு 10% டவுன் ஏன் எடுத்துக்கணும்? அது அப்படி நினைக்கவே இல்லை. ஊடகத்துல 10% குறைஞ்சதாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டார். அந்த 10%த்துக்காவது வந்துட்டார. நேத்து இதே ஊடகத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 1% தான் நான் குறைஞ்சிருக்கிறேன், 1% கூடி இருக்குன்னு சொன்னாரு. இல்ல 1% கூடி இருக்கேன்னாரா? ஆமா, அவர் எப்பவுமே நாங்க 1% தான் குறைஞ்சிருக்கோம் சொன்ன மாதிரி. நாடாளுமன்ற தேர்தலை விட இப்ப நாங்க அவர் கொஞ்சம் நினைவு மறதியில இருக்காரு. ஏன்னா கலைஞ நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம நின்னது 20, இந்த தடவை நின்னது 34. அந்த தொகுதி கணக்கை அவருக்கு யாரும் கால்குலேஷன் பண்ணி கொடுக்கல. அந்த கணக்கு தெரியலனா ஒரு கணக்கு வத்தியாரை வச்சு அவர் படிச்சுக்கிட்டு கரெக்டா கால்குலேஷன் போட்டிருந்தா கரெக்டா அவர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு ஏதோ தொண்டர்கள்ட்ட போகும்போது சொல்லியிருக்கலாம் அது 10%. அது கூட தவறான செயல்பாடு. ஏன்னா 2,20,00,000 உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்றாரு. அவரை பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்ததுங்கிறாங்க. ஆனா அவர் வாங்கின ஓட்டை 88 லட்சம் தான். அப்ப 88 லட்சத்துக்கும் 10%க்கும் எனக்கு கணக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வேணா சொல்லுங்க. பாதிக்கு பாதி தான் இருக்குன்றீங்க. அதுதானே உண்மை. இப்ப எனக்கு கணக்கு தெரியல. இப்ப நான் கணக்கு தெரியல, அது எத்தனை சதவீதம் சொல்ல எனக்கு கணக்கு தெரியல. நீங்க வேணா கணக்கு போட்டு. ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட எத்தனை சதவீதம் 2,20,00,000த்துல 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. சொல்றேன், அதுதான் நாங்க சொல்றோம். அவர் 10% தான் குறைஞ்சிருக்கோங்கிறாரு. அந்த 10%லயும் புரட்சி தலைவர் காலத்துல இருக்கு இந்த பெரியவர்கள் எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க. பாக்கி உள்ளவங்க இறந்து போயிட்டாங்க. அவரோட கருத்து அதுதான். வெளியில நான் படித்தேன். இல்ல கரெக்ட் தானே அது. எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க எம்ஜிஆரோட விதியை கூட இருப்பாங்க. ஒதுங்குறது இல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு உடல்நிலையோட ஆக்டிவா இன்னைக்கு 70 வயசு இன்னைக்கு பாருங்களா. அப்படி உடல்நிலையை பார்த்தா 70 வயசு மேல இவங்க யாரும் இருக்க கூடாது, போயிட்டே இருந்துட வேண்டியதான். அதை நான் என்ன சொல்றேன், எல்லாரும் நீங்களே உட்கார்ந்துட்டு இருக்கணுங்கிறத சொல்ல முடியாது. இன்னைக்கு அண்ணன் சைதை துரைசாமியார் இருக்காரு. அவருக்கு என்ன இது உடல்நிலையா இருந்தாலும் ஆள் ஃபிட்டா தான் இருக்காரு. தலைவர் காலத்திலே அவர்
ஒரு தீய சக்தின்னு சொல்லி அவர் வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்ட ஒரு வீரர் திரு செம்மலை இருக்காரு, இல்ல திரு பொன்னை இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து வாக்கு வங்கின்னு பாக்கும்போது பெரும்பாலும் தொண்டர்கள் பார்க்கும்போது எம்ஜிஆர் கோல் வச்சது எப்போ 70ஸ்ல 80ஸ்ல. அப்போ இளைஞர்களா இருந்தவங்க இப்போ பல பேர் இருக்க கூட மாட்டாங்கன்றது தன்னுடைய அதாவது மரணத்துல கூட அந்த தலைவருடைய கொடியை போடணும்னு சொல்றவன் எந்த இடத்துக்கும் போக மாட்டான். நல்லா புரிஞ்சுருங்க, அந்த கட்சிக்காக தான் இருப்பாப்ல. அந்த கொடி தான் தான் உடம்புல இருக்கணும் கடைசி காலத்துல கூட நினைக்கிறவங்க ஒதுங்கி இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா, நீங்க புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தினதுனால அவங்க வந்து தலைவர் விதியை மாத்திக்கிட்டு தான் தொண்டித்தனமா செயல்படும் போது நம்ம எதுக்கு அதுல போய் இருக்கணுங்கிறதால ஒரு 10% பேர் ஒதுங்கிக்கிட்டாங்க. 10% மற்றபடி நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 40% உங்களுக்கு எதிரி ஆகிட்டு 50% தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 50%லயும் உங்களுக்கு தேமுதிமுகவோட ஆதரவு இருந்தது. விஜயகாந்த் அவருடைய மறைவு ஒரு அனுதாபலை கிடைச்சது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். மற்றபடி யாரும் நீங்க கதவை திறந்து வச்சிருந்த பிறகு கூட கூட்டணிக்கு தேடி வரல. சரி சார், அவங்களுக்கு தான் 50% தான் இருந்துச்சு போச்சு, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னே வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அவங்க இழந்திருக்கேன்னு சொல்ற அந்த 10% ஓட்டை நீங்க வச்சிருக்கீங்களா உங்ககிட்ட? நாங்க இப்பவும் நாங்க என்ன சொல்றோம், தொண்டர்கள் ஒன்றிணைய வேணும். நாங்க ராமநாதபுரத்துல போய் அண்ணன் நின்னாரு, 33% ஓட்டு வாங்கினாரு. 10% உங்ககிட்ட வரல. இப்ப ராமநாதபுரத்தோட பிரெடிக்ஷன் என்ன? நாம் தமிழருக்கு கொஞ்சம் போயிருக்குது, இல்ல பிஜேபிக்கு போயிருக்கலாம், இல்ல வேற கட்சிக்கு போயிருக்கலாம். ஆக மொத்தம் ஓபிஎஸ் அவரோட பாயிண்ட். எப்படி போச்சு பிஜேபிக்கு, எப்படி போச்சு நாம் தமிழர் கட்சிக்கு, எப்படி போச்சு நம்மளோட பிரிவினையினால. நாங்க இதுவரைக்கும் நான் சொல்றேன், நான் இதுவரைக்கும் தாமரைக்கு ஓட்டு போட்டது கிடையாது. கூட்டணி கட்சியா இருந்தா நாங்க போய் ஓட்டு போடுவோம். இரட்டை இலை சின்னத்தை இருந்துகிட்டு தாமரைக்கு ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க போறோம். ஏன்னு கேட்டா நாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த ஓட்டு அதுக்கு தான். நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், என்னுடைய தாயார் 95 வயசு அங்க போய் பார்க்கும்போது ரெட்டையில சின்ன இருக்க நான் என்ன எதுக்கு தாமரைக்கு போட சொல்றேன்னு கேட்கறாங்க. அவ்வளவு தூரம் அவங்க வந்து தலைவர் காலத்து ஆளு. எங்க போய் நீங்க பண்ண போறீங்க, ஏன் தாமரைக்கு போட போறாரு, இல்ல இந்த தாமரைக்கு போட்டாதான் நாளைக்கு ரெட்டையிலே வருமா, போடுங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிக்கிறோம். அந்த அளவுக்கு என்னுடைய தாயார் வயசு 95 நடந்த சம்பவம் இது. எங்க நான் உண்மை போகல. இது போல எத்தனை தொண்ட புரட்சி தலைவரை நம்பி இருப்பாங்க. அத்தனை பேருடைய சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சு பாருங்க. இதை எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப 10% நம்ம தோல்விங்கிறத தொண்டர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதை அவர் திரும்பியும் ஒழுங்குபடுத்தி என்ன பிரச்சனை யாது பிரச்சனை தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைக்கலன்னா நாளைக்கு ஒரு புதுசா அவர் நடிகர் விஜய் வராரு, இளைஞர்கள் இன்னைக்கே அவர் வந்து உதயநிதியை கொண்டு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக ஆக்கியாச்சு. விஜய் மாநாடுக்கு முன்னாடியே அவரை வந்து ஆக்கிட்டாங்க. அப்போ இளைஞர்களுடைய நம்மளுடைய ஒரு கவர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல அடுத்த கட்சிகள் எல்லாம் இப்பவுமே கள காண தொடங்கியாச்சு. இதை எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தாம இந்த கட்சியை முன்னிலைப்படுத்தணும். தலைவர் வகுத்த கட்சி இந்த திராவிட இயக்கத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை மக்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ரத்த சிந்து உழைச்சதுன்னா அவர் தன்னை தானே சுய பரிசோதனை செஞ்சு அதை வந்து ஒழுங்குபடுத்தணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். கேட்போம். திரு மணிகண்டன் குறுக்கிட வருவீங்க, ரொம்ப சுருக்கமா மத்த 2 பேர் பேசணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறோமா, புரட்சி தலைவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் இந்த கட்சியோடைய ஒரு பெரிய ஐகான், இந்த கட்சியுடைய நிறுவனர். ஆனாமா சில யதார்த்தத்தை பேசணும். அவர் மறைந்து போயே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 தலைமுறைக்கு புரட்சி தலைவர் இந்த கட்சியை எப்படி ஆரம்பிச்சார், எதற்காக வந்தார், பிடிச்சாருங்கிற வரலாறுலாம் ஒரு 2 தலைமுறைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோலப்பன்னு சொல்றவங்க தாயார் வந்து 95 வயதுனா அப்படி கணக்கு போட்டு பாத்துக்குங்க. அதுக்கு தான் சொல்றேன், கட்சியை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். புரட்சி தலைவர் ஒரு ஐகான், நான் மறுக்கல. ஆனா இன்னமும் வெறும் புரட்சி தலைவர் அப்படின்னு மட்டுமே சொல்லி நம்ம வாக்கு வாங்க முடியாது. அது கால ஓட்டத்துக்கு பாஜக ஒரு காலத்துல வெறும் ராமர் கோயிலை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்து. ஒரு நிமிஷம் மணிகண்டன், நீங்க இந்த ஒரு தவறான தகவல் மட்டும் நீங்க இதுல பண்ணாதீங்க. புரட்சி தலைவருடைய அப்புறம் பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஐயா புரட்சி தலைவர் போற்றப்பட வேண்டியவர், கொண்டாடப்பட வேண்டியவர். உங்களை மாதிரி 55 வயசு 60 வயசுல இருக்கிற, என்ன மாதிரி 47 வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு அவரு தெரியாது. அதை புரிஞ்சுக்க இந்த யதார்த்தத்தை. புரட்சி தலைவரை பத்தி தெரியாது, கருணாநிதியை பத்தியும் தெரியாது அவங்களுக்கு. கருணாநிதியாவது சமீபத்தில் மறைஞ்சார். புரட்சி தலைவர் மறைஞ்சு போய் ஏற்றாலும் 30 வருடங்கள் ஆகி போனதுக்கு அப்புறம் அவரு தெரியாது. அதனால கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், புதிய பரிணாமத்துக்கு கொண்டு வரணும். அவர் போற்ற தகுந்தவர், வணங்க தகுந்தவர், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதையே சொல்லிக்கிட்டு இந்த வண்டியை ஓட்ட முடியாதுங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான். அதாவது அதை உங்க வாயால சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் வேதனையா வருது.
அதாவது இன்னைக்கும் தொலைக்காட்சியில புரட்சி தலைவருடைய படம் இல்லாத ஒரு தொலைக்காட்சியா இருக்கா பாருங்க. எந்த தொலைக்காட்சியா உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது உதயநிதியே ஸ்டாலின் தான் தெரியுங்கிறேன். நான் வந்து யதார்த்தத்தை பேசுறேன். ஆனா நீங்க வந்து புரட்சி தலைவர் வணங்க தகுந்தவர்னு சொல்லிட்டேன். ஆனா காலகாலத்துல அதையே சொன்னா ஓட்டுகள் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். எம்ஜிஆர்ன்றது ஒரு ஜெனரேஷன், ரஜினிகாந்த்ன்றது ஒரு ஜெனரேஷன், அப்புறம் அஜித் விஜய் ஒரு ஜெனரேஷன், இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஒரு ஜெனரேஷன்னா நீங்க பெரியாரே யாருமே தெரியாது, அண்ணாவே யாரும் தெரியாது. அவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு புரட்சி அழியாத தலைவர் இல்லன்னு சொல்லி நீங்க எக்காரணம் சொல்லி திமுக காரங்க அண்ணா போட்டோ காமிச்சீங்க. நாளைக்கு விஜய் வராருன்னா விஜயோட படத்துல கூட எம்ஜிஆரோட பாடலை பாடிதான் வராரு, இல்லன்னு மறுப்பாரா? அத எம்ஜிஆரோட வழியில வந்தாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருனால ஆட்சிக்கு வர முடியும். இதே ஸ்டாலின் கூட என்னுடைய புரட்சி தலைவரை புகழ்ந்தவர் தான், நல்லா புரிஞ்சிருங்க. அதனால யாரா இருந்தாலுமே அது திராவிட கட்சியா இருந்தா புரட்சி தலைவரை ஏத்துக்கிடாத ஒரு தலைவர் யாருமே இருக்க முடியாது. ஓகே ஓகே, வருவோம், திருப்பி வருவோம். திரு அக்னீஸ்வரன், முக்கியமான நீங்க வந்த வழி மட்டும் தவறு. நீங்க வந்தது திராவிட இயக்கத்து பாரம்பரியம் இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. வர திரு வேண்டாம், பர்சனல் அட்டாக்ஸ் வேண்டாம், பர்சனல் சொல்லல. ஓகே, அவரோட வழியை சொல்றேன், வேற நான் பர்சனல் டாக் வரல. திரு அக்னீஸ்வரன், முக்கியமான சில விஷயங்கள் இங்க எழுப்பப்படுது. நாளைக்கு வந்து விஜய் வர போகிறார். ஏற்கனவே சீமான் வந்து இளைஞர்கள் வாக்குகளை பிரிக்கிறார். அப்போ வந்து அதிமுக இளைஞர்களோட நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறதா? அதுதான் நீங்க இந்த கூட்டத்தின் மூலம் கிடைக்கிற மெசேஜ் அதான? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவில் அந்த சிறப்பு கூட்டத்தில் பேசியது தான் இன்னைக்கு விவாதம். அந்த விவாதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாம 10% வாக்குகள் குறைச்சி எடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் 40% பேர் வந்து அதிகமாக சமூக வலைதளங்களை பின்பற்றி வருகின்றார்கள். அதனால அந்த இளைஞர்களுடைய வாக்குகளை நாம் பெற வேண்டும். அதற்கு உண்டான யுக்தி என்ன என்பதை தான் அங்க வந்து அவங்க கலந்து ஆலோசிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம், நான் வரலன்னு ஏத்துக்கிறல, இது ஒரு அனுமானம். எப்பயுமே பாத்துங்களேன், என்னதான் பயில்வானா இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிளட் செக் பண்ணி ரத்த பரிசோதனை பண்ணி எனக்கு பிபி சரியா இருக்கா, சுகர் சரியா, அப்பா சரியா தாப்பா இருக்கு, அப்ப கரெக்டா தான் சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருக்குல்ல. ஆக தனி மனிதனுக்கு தற்பரிசோதனை இன்ட்ராஸ்பெக்ஷன் போல ஒரு 30 வருஷம் 31 வருஷம் ஆண்ட ஒரு அதிமுக இன்றைக்கும் மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கிறது. வருங்காலத்தில் 2026 ஆளுங்கட்சி அத்தனை தகுதிகளும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதால் தன்னை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறது. இது ஒண்ணு. உடனே இங்க கேக்குறாங்க, இப்ப நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10% எங்கு போயிருக்கும் என்பதெல்லாம் வருங்காலத்தில் அவர்கள் ஆய்வு செய்வாங்க. ஆனா நீங்க சொல்ற கணக்குப்படி, ஏற்கனவே இங்க விவாதிச்சவங்க சொல்ற கணக்குப்படியே வச்சா இது வந்து பாஜகவுக்கு போயிருக்குமோ, அல்லது வந்து நாம் தமிழருக்கு போயிருக்குமோ, அல்லது திமுகவுக்கு போயிருக்குமோ. நான் எப்படி சொன்னாலும் இந்த நாம் தமிழர் கட்சி, அது மாதிரி பாரதிய ஜனதா, இந்த 10% வாக்குகள் 10% அங்குதான் போயிருக்கிறது. அதிமுகவிலிருந்து 10% வாக்குகள் நாம் தமிழருக்கு தான் போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது வாங்கிய வாக்குகளை 8%. அப்ப அதிமுக வாக்குகள் எத்தனை சதவீதம் நாம் தமிழருக்கு போயிருக்கிறது என்பது ஆய்வை யார் சொல்லுவது? அது தேர்தல் ஆணையத்துடைய இதை வந்து போயிருக்குதா? இல்ல, இங்க எக்ஸாக்ட்டா 5% இங்க போச்சு, 3% அங்க போச்சுங்கிறது இல்ல. உங்ககிட்ட இருந்து இளைஞர்கள் விலகி செல்கிறார்கள். இப்ப இன்னைக்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய நிறைய தலைமைகள் வந்து விட்டார்கள். இப்ப சீமான் இளைஞர்களை இருக்கிறாரு, பிஜேபியில அண்ணாமலை இளைஞர்களை இருக்கிறாரு. இன்னைக்கு விஜயோடைய ரசிகர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் அந்த இளைஞர் பட்டாளம் 20 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இதோட எல்லாம் கம்பீட் பண்ணி நீங்க எப்படி இளைஞர்களை ஈர்க்க போறீங்கன்றதான கேள்வியா இருக்கு. நான் இந்த தந்தி தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு இயற்கையாக பேச வேண்டும் என்று நான் பேசுகிறவன். அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனால் ஒரு செய்தியை தந்தி தொலைக்காட்சியில் நான் சொல்லட்டுமா? 7.5
முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்தினார். இன்றைக்கும் இளைஞர்கள் 12வது முடிச்சிட்டு 150 மருத்துவர்கள் 200 மருத்துவர்கள் ஆண்டுதோறும் போகிறார்கள். 600 பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எத்தனை பொறியியல் வல்லுநர்கள் போகிறாங்கன்னா படித்தவர்கள், வேலைக்கு போகின்றவர்கள், தொழிற்கல்வியை கற்றவங்களுக்கு இது தெரியாதா மேடம்? இது ஒண்ணு. அது மாத்திரமல்ல, நீங்க டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 குரூப் 2 அதுல நீங்க தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு 35 வயசுல இருந்தத 37 வயதாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மாற்றி காட்டினார். வெறும் படிப்பு மட்டும் போதாது, படிச்சவங்களுக்கு வேலை வேணும், அதுவும் தனியார் வேலை வேண்டாம், அரசாங்க வேலை வேண்டும் என்று ஒரு விவசாயியாக இருந்து ஒரு சாதாரண ஒரு கட்சியில இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கிளை கழகத்திலிருந்து பொதுச்செயலாளர் வந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு ஏழையாக இருந்ததனால் ஒரு 37 வயசு, இதே தெலுங்கானா 47 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா இவைகள் எல்லாம் அந்த இளைஞர்கள் எல்லாம் அதிமுக பக்கம் வரமாட்டாங்களா? ஏன் 2011 அருமையான திட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. காப்பி அடிச்சு நடைமுறைப்படுத்துறாரு. இல்ல, ஆனா அது ஓட்டா மாறலங்கிறதுனால தானே இன்னைக்கு மீட்டிங் மாறி இருந்துச்சுன்னா நீங்க அப்படி ஆலோசனையே செஞ்சிருக்க போதில்லை, கொண்டாடி இருப்பீங்கல்ல, நேரம் 10 MP ஜெயிச்சிருப்பீங்கல்ல. அது உண்மைதான், நான் அதை மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெருந்தலைமை புரட்சி தலைவர் போன போது ஜார்ஜியா பிரிஞ்சிச்சா இல்லையா? அதை சரி செஞ்சுக்கிருச்சுல. அதே மாதிரிதான் ஒரு விமானம் ஒரு கடல் வழியாக போகிற போது விமானத்துல போறவங்களுக்கு தெரியும் நாம கடலுக்குள்ள போயிட மாட்டோம்னு. ஆனால் விமானத்தில் ஏறாமல் ரொம்ப தூரத்துல ஒரு சாதாரண சமவெளியில இருந்து பாக்குற என்ன நினைப்பாங்க? ஒருவேளை அந்த விமானம் கடலுக்குள்ள மூழ்கிருமோ என்று நினைப்பார்கள். ஆகவே 87 ஏற்பட்டுச்சு, அது 91 சரி செஞ்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி 96 போட்டி பொதுக்குழு கூட்டப்பட்டது, அது ஐயா திருநாவுக்கரசு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது 2001. அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறக்கிற போது 30 அமைச்சர்ல ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு. இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தியாகம், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவு நுட்பம். ஆகவே இந்த கட்சி போயிரும், அப்படி வராது, இளைஞர்கள் வரமாட்டாங்க என்று நினைத்தால் அவர்கள் போடுகிற கணக்கை சுக்குநூறாக்குவதற்குத்தான் இன்றைக்கு அதிமுக தற்பரிசோதனை செய்திருக்கிறது. இதுபோல் நிறைய பரிசோதனைகளை செய்து மக்களை மடைமாற்றம் செய்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆற்றல் புரட்சி தலைவருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் இன்றைய பொதுச் செயலாளருக்கும் இருக்கு என்பதை நான் நம்புகிறேன். திரு கேசி பழனிசாமி, இது தலைமை இஷ்யூவா இது பார்க்கப்படுதா இந்த வாக்கு வங்கி சரிவு அப்படிங்கிறது? இப்போ திரு மணிகண்டன் குறிப்பிட்டார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அப்படின்னு. இப்போ எம்ஜிஆர் வளர்த்த வாக்கு வங்கியை ஜெயலலிதா அவர்களால் தக்க வைக்க முடிஞ்சது. பட் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இப்ப தக்க வைக்க முடியல, இல்ல அதை வளர்க்க முடியல அப்படின்னா இது ஒரு லீடர்ஷிப் இஷ்யூவா? நான் உங்க தந்தி தொலைக்காட்சி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன், வேண்டுதலாக வைக்கிறேன். தயவு செஞ்சு கட்சியினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்களை இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் விவாதங்களுக்கு அனுப்ப வேண்டும். இன்னைக்கு அவர் அந்த லைன்ல தான் இதுல பேசியிருக்கார். ஐடிவிங்ல கூட அந்த மீட்டிங்ல கூட பேசியிருக்கிறார். ரெண்டாவது, யாராவது ஒரு கட்சிக்காரங்க இந்த தொலைக்காட்சிகள் இதுகளை எல்லாம் எடுத்து ஒருங்கிணைக்கணும். நீங்க ஒரு அதிகாரியை போட்டுக்கிட்டு ஒருங்கிணைக்க கூடாது. அடுத்து, எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறோம் என்ற போர்வையில மாற்று கட்சிக்காரங்க அவங்க சொந்த கருத்தை, அந்த கருத்து எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தாக திணிக்கப்படுகிற பொழுது மக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுக என்கிற கட்சிக்கு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றளவுக்கும் இந்த கட்சிக்கு உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒன்று, ஜெயலலிதா அம்மா அவர்கள், இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தவுடன் ஜெயலலிதா அம்மா காலத்துல அந்த வாக்கு வங்கி குறையில, அதிகரிச்சது, உறுப்பினர் எண்ணிக்கை குறையில, அதிகரிச்சது. அதுக்கு என்ன காரணம்? பெண்கள் வாக்குகள் அதிகமாக வந்தது. புரட்சி தலைவர் காலத்திலேயே உண்டு, அதை விட அதிகமாக வந்தது. அதே போல அந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், அந்த வாக்குகள் மிக அதிகமாக வந்தது. எப்ப இந்த கட்சி அம்மா காலத்துல தோல்வி அடைஞ்சதுன்னா
புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மறக்கிற பொழுது அதிமுக தோல்வி அடைந்தது. அப்ப ஜெயலலிதா அம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த குறைந்தபட்சம் அந்த எந்த காலத்திலேயுமே அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி தான் எல்லா தேர்தல் பிரச்சாரங்களையும் அவர்கள் முன்னெடுத்தாங்க. இந்த கட்சியினுடைய உயிர் நாடிய எம்ஜிஆர். நான் ஒரு சவாலுக்காக கூட சொல்றேன், எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் இரட்டை சின்னத்தையும் விட்டுட்டு எடப்பாடி திமுகன்னு போட்டு அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாருன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். இது எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் துவங்கிய அந்த கட்சிக்கு அவர் இன்றைக்கு கையெழுத்து போடுகிற பொறுப்புல இல்ல. எம்ஜிஆர் என்றும் வாழும் ஒரு ஐகான்ங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல சார். அவர் இன்னைக்கும் கூட எம்ஜிஆர் பேரை சொன்னா அதை அவ்வளவு பூரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர் உயிரோட இருக்கிறாருன்னு நம்பக்கூடியவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் மறுக்கல. இன்னைக்கு ஒரு காலேஜ்ல படிக்கிற 22 வயசு பையனை போய் நீங்க எம்ஜிஆர் யாருன்னு கேளுங்க, அவருக்கு தெரியுமான்றதான் கேள்வி. 100% தெரியுமா? 100% தெரியும். அப்படி ஏன் தெரியாது? அதாவது இப்படி ஒரு வாதமே அரசியல் அடிப்படை புரியாதவர்களால், அதிமுகவினுடைய அந்த ரத்த ஓட்டம் புரியாதவர்களால் பேசப்படுகிறது. எங்க அப்பா அம்மா எம்ஜிஆர் ரசிகர்கள். நான் 9 வயதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்தவன். எம்ஜிஆரால் 22 வயதுல இளைஞர் அணிக்கு கோவை மாவட்ட துணை செயலாளராக நியமிக்கப்பட்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு என்னுடைய 25வது வயதுல அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக பயணித்தவர்கள். என் 2 பையங்க அமெரிக்கால படிச்சவங்க. அவர்களுக்கு நீங்க திராவிட இயக்க வரலாறுகள், எம்ஜிஆர் மட்டுமல்ல, பெரியார், இந்த திராவிட இயக்கங்கள், நீதி கட்சிக்கு இதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்குதுங்க. அதாவது திராவிடன் ஐடியாலஜிய கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவங்க எல்லாம் அரசியலை புரிந்து கொள்றாங்க. இரண்டாவது, இன்றைக்கும் பெரியார் போற்றப்படுகிறார், அண்ணா போற்றப்படுகிறார், எம்ஜிஆர் போற்றப்படுகிறார், ஜெயலலிதா அம்மா போற்றப்படுகிறார். அந்த தனி மனிதர்கள் என்பதை தாண்டி அவர்கள் முன்னெடுத்த அந்த இயக்கம், எம்ஜிஆர் அம்மா காலத்துல 1.5 கோடி உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா எல்லாரும் தனி மனிதர்களா சாமியாராவா இருந்தாங்க. அவங்க குழந்தைகள் இருந்திருப்பாங்க இல்லையா, பையங்க, பொண்ணுங்க, மருமகனுங்க, மருமகளுங்க, பேரம் பேத்திக எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த கட்சியினுடைய ஈடுபாடு என்பது குடும்பம் குடும்பமாக, அதாவது அந்த செட்டப் அப்படியே இருக்கான்றதா சார். இப்போ உங்க அப்பா அதிமுக, நீங்க அதிமுக, நீங்க உங்க பையன். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம்ல, அப்பா அதிமுக இருப்பாரு, இல்ல திமுக இருப்பாரு, பையன் சீமான் அவர்களுடைய வீடியோ பாக்குறவங்களா இருப்பான், இல்ல எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்கலன்னு சொல்றவங்களா இருப்பாங்க, நான் நோட்டாக்கு போடுறேன்னு சொல்றவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி எவ்வளவு இளைஞர்களை பாக்குறோம்ல நம்ம. அந்த இளைஞர்களை நீங்க எப்படி கொண்டு வர போறீங்கன்றதா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் ஆனா வெளியே நிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அதுதானே எடப்பாடியார் பேசுறாரு. அந்த 40% நீங்க எப்படி கொண்டு வர போறீங்கன்றது அதாவது முதல்ல எந்த அரசியல் தொடர்புமே இல்லாதவங்க வேணா நீங்க புது சித்தாந்தங்களை நோக்கி போலாமே ஒழிய, அதிமுக பாரம்பரியமாக வந்தவர்கள் அதுலதான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு மனச்சோர்வு இருக்கிறாங்கன்னு வைக்கலாம். அடுத்து நீங்க ஒரு மாறுதல் பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி சில நம்பிக்கையின் அடிப்படையில இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் அது பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக எந்த வீடியோவாவது நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. நானும் தேடி தேடி பார்த்தேன், நான் பார்க்கல. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார்னு கூட்டம் நடந்து முடிய எல்லா ஊடகங்கள்லயும் வருது. அப்ப அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இந்த கட்சியில் இல்ல. அப்ப இல்லைன்னா இது வெளியே விஷயம் வந்துடக்கூடாது இல்ல. 4 சுவர்த்துக்குள் நேரு பேசினார்னு சொல்றோம். நேரு பேசுறது பொது வெளியில அந்த வீடியோ வந்தது. எடப்பாடி பழனிசாமி பேசுறது பொது வெளியில வீடியோ வந்ததா? வரல. ஆனா அவர் பேசிய கருத்துக்கள் இன்றைக்கு எல்லா ஊடகங்களாலும் விவாதிக்கப்படுது. அது எப்படி வெளியில வருது? அப்ப இவருடைய கட்டுப்பாட்டுல இந்த கட்சி இல்ல. ஆனால் இன்றைக்கு அவர் இந்த கருத்துக்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஒரு நல்ல சிந்தனையின் துவக்கமாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்து இதுல மிகைப்படுத்துறது, அதாவது இறந்துட்டாங்கன்னு சொன்ன காரணம் செல்லூர் ராஜுவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காரணம். ஏன்னா ஒவ்வொரு 72 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் யாருமே உயிரிழந்திரலையே என்ன?
அப்பெல்லாம் அந்த கட்சி மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் வந்ததே ஒழிய கீழே போயிரலையே. எத்தனை ஆண்டு காலம்? 45 ஆண்டு காலம். எவ்வளவு பேர் இறந்தாலும் கூட இந்த கட்சி உயிர்ப்போட இருந்தது. அதை விட பன்மடங்கு வளர்ந்து நின்றது. தொண்டர் பலம் உயர்ந்தது, வாக்கு சதவீதம் உயர்ந்தது. அம்மா கடைசியா 2016 பெற்ற வாக்கு சதவீதம் 40% மேல. 41 கடைசியா இப்ப 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக பெற்ற வாக்கு சதவீதம் 21%. ஒரு மாபெரும் சரிவு ஏற்பட்டிருக்குது. நீங்க கேட்ட மாதிரி எங்க போயிருக்குதுன்னா 1.77% இருந்த சீமான் 8% மேல அவர் வளர்ந்திருக்கிறார். பாஜக கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% இருந்தவங்க 18% அவர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு 6-7% போயிருக்கு. அடுத்து திரு விஜய் அவர்கள் வருகிற அந்த அரசியல் பிரவேசத்துல கூட அதிமுக வாக்கு, அவர் விஜய் 4% வாங்குறாரோ, 5% வாங்குறாரோ, இல்ல 10% வாங்குறாரோ, அது காலம்தான் நிர்ணயிக்கணும். ஆனால் அப்படி பெறுகிற அந்த வாக்குகளின் தாக்கத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிமுகவுடைய வாக்கு சதவீதமாக இருக்கும். அப்ப இதையெல்லாம் தக்க வைப்பதற்கு அந்த தலைமையின் மீது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். ஐடி விங்கில் இருக்கிறவங்க சமூக வலைதளங்களை எவ்வளவு தூரம் பயன்படுத்தினாலும் வழின்னு அதை ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் வர்றேன். அதாவது ஐடி விங்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள்ல பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் கூட தலைமையை பார்த்து தான் ஒரு கட்சியில சேரலாமா வேண்டாமா என்கிற முடிவுக்கு வருவாங்க. அந்த கட்சியில சேர்ந்தால் அவர்களுடைய வாய்ப்புகள், அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும், கட்சியில் எப்படி இருக்கும், அரசாங்க ரீதியாக அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் வருகிற பொழுது பெரிய பணத்தை எதிர்பார்க்காம அவங்களுக்கு ஏதேனும் இந்த கட்சி, இந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்யுமா என்பதை எல்லாம் பார்த்து தான் அவங்க சேருவாங்க. வெறும் ஐடி விங்க பார்த்து மட்டும் சேர மாட்டாங்க. இது ஒன்று. இரண்டாவது, ஏன் சரிஞ்சதுன்னா அடிப்படையே திமுக எதிர்ப்பு. அந்த திமுகவுடைய எதிர்ப்பு இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு முனுசாமி துரைமுருகனுடைய ஆதரிச்சு பேசுறாரு. வைகை செல்வன் கல்வி அமைச்சரை பாராட்டி பேசுறாரு. ஓபி ரவீந்திரநாத் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி பேசுறாரு. உதயநிதி அவர்களை நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அத கூட இவர் மருது அழகராஜ் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அப்ப அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் குறிவைக்கிறார், பாஜக குறிவைக்குது, விஜயம் குறிவைக்கிறார். அப்ப அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகிறது. அந்த சிதறலை தடுத்து நிறுத்தணும். நீங்க அம்மா காலத்துல திமுக அதிமுக இல்லாம மூன்றாவது அணி பெறுகிற வாக்குகள் 15%. ஆனால் இன்றைக்கு மூன்றாவது அணி பெறுகிற வாக்குகள் 25%-இருந்து 30% நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அப்ப அதுல ஆகிற சேதாரம் அதிமுக வாக்கு வங்கியினுடைய சேதாரம். கேப்போம். முக்கியமான பாயிண்ட் எழுப்பி இருக்கிறீங்க மணிகண்டன். திமுக எதிர்ப்பிலே கோட்டை விடுறீங்க அப்படிங்கிற முக்கியமான விமர்சனம் வைக்கிறாரு. நீங்க என்னதான் ஐடி விங்கு வச்சாலும் என்னதான் செஞ்சாலும் கொள்கையில நீங்க தடம் மாறுறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த வாக்கு வங்கி திரும்ப வரும்னு கேக்குறாரு. நல்ல பாயிண்ட்மா. அதுக்கு பின்னாடி வர்றோமா, இந்த அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், நிரந்தரமாக நீக்கப்பட்டவர்கள் வரக்கூடிய விவாதத்துக்கு அதிமுகவோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரையும் அனுப்புறது இல்லைன்னு அந்த கட்சி முடிவெடுத்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணுமா. அம்மா காலத்திலேயே பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு நடக்கிறப்ப செல்போனை வாங்கி வெளியே வச்சுட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கே உங்க தந்தி டிவி மாதிரி உள்ள டிவிகளுக்கு நியூஸ் சோர்ஸ் இருக்கும். கட்சி தொண்டர்களே யாராவது ஒருத்தர் வெளியே என்ன பண்ணுவாங்க, உள்ள என்ன நடந்ததுன்னு அடுத்த 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இந்த பிராக்டிக்கல் எல்லாம் பேசாம இப்படியே சுத்திக்கிட்டு, அம்மா நான் ஒண்ணு சொல்றது, புரட்சி தலைவர் அவர் ஐகான், மறக்கவே முடியாது. யாருக்குன்னா 60 வயது 70 வயது 50 வயது தாண்டினவங்களுக்கு அவரை பற்றி புரிதல் இருக்கும், அவருடைய உயரம் தெரியும். இன்றைய இளைய தலைமுறைக்கு அவரை பத்தி தெரியாதுன்னு சொன்னா இல்ல நாங்க தான் எம்ஜிஆருக்கு இளைய தலைமுறைக்கு அண்ணாவையோ எம்ஜிஆரையோ பெரியாரையோ யார் கொண்டு சேர்க்கணும்? இங்க எப்படி அம்மா
நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டாடப்பட்டாரோ ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடப்பட்ட என்.டி. ராமராவ் படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு மறுபடியும் ஜெயிக்கலங்கிறத புரிஞ்சுங்க. என்.டி. ராமராவ் அந்த கட்சியினுடைய என்ன சொல்றது மூலஸ்தானம், அதை நான் மறுக்கல. காலத்துக்கு ஏத்த மாதிரி சந்திரபாபு நாயுடு தன்னை தகவமைத்துக் கொண்டதுனால தான் அவரால் அதையும் தாண்டி ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கறத நான் சொல்ல வரேம்மா. ரெண்டாவது எம்ஜிஆர் படத்தை போடணும், எம்ஜிஆர் நான் மறுக்கவே இல்லம்மா. எம்ஜிஆர் படத்தை போட்டுட்டு ஓட்டு கேட்ட ஆர்.எம். வீரப்பனும் எஸ்.டி. சோமசுந்தரமும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவருடைய துணை மனைவியார் பாத்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் கூட வெற்றி பெறல. ஒரு கட்சிங்கிற அமைப்பு வேணும். ஆமா, அதிமுகவுக்கு இது ஒரு சேலஞ்சான பீரியட். நான் இல்லன்னு சொல்லமா. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இளைய நீங்க 1000 சேலஞ்ச், ஆமா விஜய் சேலஞ்ச் இருக்கிறாரு, சீமான் சேலஞ்ச் இருக்கிறாரு, இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க முதல்ல திமுக எதிர்க்க மாட்டீங்களே? இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சு அதை கேக்குறாரு அவரு. 50 வயதுக்கு கீழ்பட்ட ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழகத்தில் அரசியல் களத்தில் உருவாகி விட்டார்கள். ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் 50 தாண்டாலும் 50 இருக்கிற இளைஞர் மாதிரி தோற்றம் காமிக்கிற நம்ம ஈழதேச அதிபர் இந்த மாதிரி சீமான் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப அதிமுக தலைமை தான் இன்னைக்கு பாக்குறப்ப ஒரு முதிய தலைமை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதை தாண்டி என்னன்னா ஒரு வலுவான கூட்டணி தான் இன்னைக்கு பிரச்சனையே. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 26% வாங்கின திமுக 21% கூட்டணின்றீங்க. அவரு அதுக்கு முன்னாடி உள்ள அடிப்படையே கேக்குறாரு கேசிபி. நீங்க முதல்ல திமுக எதிர்ப்பிலே கோட்டை விடுறீங்களேன்னு கேக்குறாரு. அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அதாவது எதையோ பார்த்து யாரோ சூடு போட்டுக்கிட்டாங்கிற மாதிரி தமிழகத்துல பாஜக ஏதோ இப்பதான் தட்டு தடு மாதிரி எந்திரிக்குதுங்கிறத பார்த்து அதிமுகவோட சில இரண்டாம் நிலை தலைவர்களே நாங்களும் திமுகவும் பங்காளி போல அப்படின்னு பேசுறது துரதிருஷ்டவசமானது. உங்க தந்தி டிவிலே நான் பலமுறை அதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா அதிமுகவின் தோற்றமே புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட துரோகத்தால் தூக்கி எறியப்பட்டு திருக்குவளை தீய சக்தி என்று கடைசி வரை அம்மாவால் சொல்லப்பட்ட அந்த கட்சி எந்த காலத்திலையும் பங்காளி கிடையாது. இந்த குழப்பம் சில இரண்டாம் நிலை தலைவர்களுக்கு இருக்குது. அது நிச்சயமா போக்கப்பட வேண்டியது. வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சாவே ஒரு பெர்செப்ஷன் உருவாகிடும், இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நண்பர் அக்னீஸ்வரன் அருமையான பாயிண்ட் சொன்னார். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்து அதிமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு நாங்க இந்த மாதிரி திட்டங்களை கொடுப்போம் அப்படிங்கறத முன்னிறுத்தணும். அதற்கு முதல் கட்டமா தான் ஐடி விங். ஏன்னா இன்னைக்கு ஐடி விங்ல நம்பர் 1 இருக்கிறது ஓப்பனா ஏத்துக்கிற அதிமுக அல்ல, பலகீனமா இருக்குது. சீமானும் அண்ணாமலையும் வச்சுக்கிட்டு தான் கம்பு சுத்துறாங்க ரெண்டு பேரும் ஐடி விங்ல. அதனால ஐடி விங்க பலப்படுத்தணும். அதன் மூலமா கட்சி கொள்கையும் கொண்டு போகணும், புரட்சி தலைவரையும் கொண்டு போகணும். நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்னத்தை பண்ணுவோங்கிறத சொன்னோம்னா தான் ஜெயிக்க முடியும். ஓகே, திரு கேசிபி குறுக்கிட வரும்ங்க. அதாவது 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியாது. அந்த தாக்கம் என்ன அப்படின்னா தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லட்டும். நான் யாரோ இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கறிஞர்கள் சொல்றதை எடுத்துக்கல. தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை சொல்லட்டும். அதற்கப்புறம் அவர் அதிமுக தலைவராக நீடிக்கிறாரா எம்ஜிஆர் நீக்கப்பட்ட நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார். நான் ஒரு வழக்கறிஞர் என் கருத்தை சொல்றேன். ஜே என்கிற அந்த கட்சி பிரிஞ்ச பொழுது ஜானகி அம்மாள் செய்த தவறே ஆட்சியை காப்பாற்ற திமுகவினுடைய உதவியை நாடினார் அப்படிங்கிறது. ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக அடிச்சாங்க. அடிச்சு எதிர் நிலைப்பாட்டுல அடிச்சு எம்ஜிஆரை உயர்த்தி பிடித்தார்கள். அப்ப அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை போற்றுகிறவர்கள் ஜெயலலிதா அம்மா, திமுகவை எம்ஜிஆரை போல கடுமையாக எதிர்ப்பவர் ஜெயலலிதா அம்மா. அந்த இடத்துல எம்ஜிஆர் மனைவியாக இருந்தும் கூட ஜானகி அம்மா அரசியல் ரீதியாக தோல்வி அடைந்தார். அப்ப அதிமுகவுடைய முழுமையான பலமே திமுக எதிர்ப்பு என்பதுதான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு அந்த திமுக எதிர்ப்புல பாஜக பங்கு போடுது, சீமான் பங்கு போடுறாரு, விஜயும் பங்கு போடுது, பல பேர் வந்துட்டாங்க. ஆனால் அதை முழுமையாக தன்னகத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய அதிமுக அந்த வாய்ப்பை தவற விட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வைகை செல்வனுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சாரா? இல்ல. ஏன்னா அவருக்கே அவர் மீது இருக்கிற பல வழக்குகள்ல, மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்கப்படாதது அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா மக்கள் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுகவுக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவர்களுக்கும் ஏதோ ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலால் விட்டு கொடுத்து செல்கிறார்கள். திமுகவே கூட ஸ்ட்ராட்டஜிக்கலா
இவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுத்தா அதிமுக கட்சி பலமாயிடும் என்பதற்காக அவர்கள் விட்டு கொடுத்து போலாம். இவர்களும் திமுகவை கடுமையாக எதிர்த்தால் ஏதேனும் நடவடிக்கைகள் பாய்ந்து விடும் என்பதற்காக விட்டு கொடுத்து போலாம். ஆனால் அந்த இடத்துல அரசியல் ரீதியாக அதிமுக என்கிற கட்சியினுடைய அந்த அடித்தளம் இன்றைக்கு வலுவிழந்து கொண்டிருக்கிறது. அதை கைப்பற்றுகிற முயற்சியில சீமான் இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியினுடைய குறிக்கோள் இளைஞர்களை கவர வேண்டும். அப்ப இளைஞர்களை கவரணும்னா எம்ஜிஆர் முன்னிறுத்தப்பட வேண்டும். பெரியாருடைய கொள்கைகள், அண்ணாவுடைய கொள்கைகள், எம்ஜிஆர் ஏன் அண்ணா திமுகவை உருவாக்கினார், இந்த இயக்கம் அம்மாவால் எப்படி வளர்க்கப்பட்டது என்பது முன்னிறுத்தப்பட வேண்டும். திமுக எதிர்ப்பு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்து மாவட்டங்கள்ல குறுநில மன்னர்கள் போல இருக்கிறவங்க ஒதுக்கப்பட்டு அந்த இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் வளர்க்கப்படணும். அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு சிதறுண்டு இருக்கிறாங்க. தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க. அதனுடைய காரண காரியத்தை தேடி திரு எடப்பாடி பழனிசாமி அதை சரி செய்யணும். இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். இந்த இயக்கம் ஒன்றானால் மட்டும்தான் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர முடியும். ஓகே, கேப்போம் சார். திரு அக்னீஸ்வரன், வழக்குகளுக்கு பயந்து திமுக எதிர்க்காம இருக்கீங்களா? அதுதான் உங்க சரிவுக்கு காரணமா? நாம் வேண்டுமானால் 1000 கற்பனை குதிரைகளை தட்டி விடலாம் மேடம். நான் இங்க உட்கார்ந்துகிட்டே தந்தி டிவில பேசிக்கிட்டே அலாஸ்காவில என்ன ஓடுது அப்படின்னு நான் யோசித்துட்டு இருக்கலாம். ஆனால் நடைமுறையில கட்சி, கொடி, சின்னம், பல வழக்குகள், பல போராட்டங்கள், இப்ப அண்மையில பாலியல் தொந்தரவுகள் தமிழ்நாட்டில் எப்படி பெண்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு மகளிர் அணி போராட்டம் நடத்துச்சு. அரசாணை 40 எதிர்த்து மதுரையில செக்கானூரில் மிக பிரமாண்டமான போராட்டம் நடத்துச்சு. இவைகள் எல்லாம் அதிமுகவினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறது என்பதை நடப்பு அரசியலை நான் உணர்ந்து பேசுறேன். இது ஒண்ணு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கலாம் அதற்கெல்லாம் தலைவர்கள் தான் பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு. நான் இப்ப கேட்பது, அந்த கட்சி இளைஞர்களை கவருகிறது. மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போல இளம்பெண்கள் பாசறை, இளம்பெண்கள் பாசறை என்றை நீங்கள் மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு 2 கோடி புத்தகங்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த சாதனைகளை நீங்கள் உள்ளன்போடு பதிவிட்டு இலவசமாக அந்த மாணவர்களுக்கு பதிவிறக்கம் செய்து எல்லோருக்கும் புத்தக வடிவிலும் கொடுக்கணும், அது பதிவிறக்கம் செய்யணும். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு குறுந்தகடு மாதிரி போட்டு கொடுக்கணும். அவைகள் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல 1000 கருத்து பேசலாம். கருத்து பேசுபவர்கள் எல்லாம் ஆட்சி பிடிக்கலாம் என்று நினைத்தால் அவர்களால் ஒரு ஈவிரக்கம் இல்லை, ஒரு சாதாரண தீய செயல்களை மட்டுமே பார்க்கிறது. ஆலங்குடி சோமு, அதே மாதிரி நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி, கவியரசு கண்ணதாசன், இது போன்ற கவிதை பாடல் வரிகளை கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நேர்மறை சிந்தனைகளை மட்டுமே விதைத்தார். அதனால அவர் என்றைக்கும் வாழுவார். அன்னை தெரசா ஆட்சியில் இல்ல, அதனால காந்தி பிரதமரா இல்ல, பெரியார் முதலமைச்சரா இல்ல, அதனால அவங்களெல்லாம் மறந்துட்டாங்களா என்ன? ஆகவே அவர்கள் செய்த சாதனைகள் என்றைக்கு இருக்கும். ஆகையினால இதெல்லாம் காரணம் காட்டி இவர் வாழ்த்து சொல்லிட்டாரு, இவர் அச்சு விலகி போகுது என்று சொன்னால் சொல்லுபவர்கள் சொல்லட்டும். ஆனால் 2026 கண்டிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டிய வேலையினுடைய முதல் கட்டமாக பரிசோதனை நடந்திருக்கு. தொண்டர்கள் முதல்ல ஒண்ணு சேரணும், அப்பதான் முடியுங்கிறாரு. முடியும். நான் கேட்கிறேன், முடியாமலா 21% வாக்குகள், முடியாமலா ஒற்றை தலைமைக்கு இந்த நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க? நீங்க எல்லா பேரும் சேர்ந்து கூட்டு கட்சி நடத்துறீங்க. ஆனால் அதிமுக சிங்கம் என தனிச்சு நின்றாலும் தேமுதிக கூட்டணி நின்று இன்னைக்கு 23% வாக்குகள் வாங்கி இருக்குது. இத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா? 23% புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, சின்னம் பழனிசாமியே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்கள் ஏன் ஏற்க மாட்டீங்க? எனக்கு ரொம்ப ஈஸி. நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அடுத்த ஆள்கிட்ட போகாம. 20-23% அதிமுக பெருமையா கருதுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா எனக்கு அதுக்கு மேல கேள்வி இல்ல சார். பெருமையாக கருதல, நீங்க தான் சொன்னீங்க 23% எடுத்துருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். நான் கேக்குறேன்,
உள்ளடி வேலைகள் நிறைய செய்து இங்க இருக்கக்கூடியவர்களே வெளியில வந்து நான் கேட்கிறேன், 3 முறை முதலமைச்சராக்கிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்குனது பாஜக இல்ல, திமுக இல்ல, அதிமுக ஆக்கிச்சு. ஆனால் ராமநாதபுரத்தில் நின்று அண்ணா திமுகவை நான் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னார். ரெட்டலையை தோற்கடிக்க வேண்டும் கேட்டாரு. ஒரு சாதாரண உப்பிட்ட வரை உள்ளளவு நினை, ஒரு வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் பாஜக கூட இல்ல. இப்ப ஒரு விலகி நின்னதுனால தோத்தீங்கன்னு ஏத்துக்கிறீங்களா? அப்ப சேர்த்துக்கிட்டா ஜெயிச்சிருவீங்களா? அது அததான் சொல்றேன். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வியூகம் வகுத்திருக்கிறார்கள். எல்லா பேரும் கூட்டணி சேர்ந்தே திமுக 10% வாக்குகளை இழந்திருக்குது. 6% திமுக, 3.5% மக்கள் நீதி மையம். அதை யாரும் தமிழ்நாட்டில் பேச மறக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஏன் தோத்துச்சு? அதிமுகவுக்கு கூட்டணி வராது. ஆனால் அர்ஜுன், நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவர் ஆதவ் அர்ஜுன் பேசினதை விடுதலை சிறுத்தை கட்சியும் பேச மாட்டேங்குது. நாங்க 3 குழல் துப்பாக்கின்றாங்க. 10% உங்களால மாத்த முடியலையே. இந்த நாட்டுக்கு எந்த கட்சி தேவை என்பதை மக்கள் பார்ப்பாங்க. ஓகே திரு கோலம். அதாவது நம்ம அக்னீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு சதவீதம் குறைஞ்சிட்டுன்னு சொல்றாரு. நான் உண்மைதான் சொல்றேன். 234 சட்டமன்ற தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதி தான் எடப்பாடி பழனிசாமியால ஜெயிக்க முடிஞ்சு. நாங்க ராமநாதபுரத்துல, ஆமா, நீங்க 234ல 8 சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. எடப்பாடி சேலம் தொகுதியில எடப்பாடி மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் நின்று மிச்சம் இருக்கிற 5 தொகுதியில அவரால் ஜெயிக்க முடியல. 6 தொகுதி இருக்குது, அதுல 5ல அவரால் ஜெயிக்க முடியல. அவருடைய ஆளுமை நமக்கு காட்டிக்கிடும். ஆனால் இவர் 8 சட்டமன்ற தொகுதியை வச்சுக்கிட்டு நாங்க 10% இழந்திருக்கோம்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு போலி செயல். அதை அவர் தண்ணியில படுத்தணும். நான் இப்போ குறை சொல்லி அதிமுகவை குறை சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லுவோம், ஒன்றும் இல்லை. கட்சி தொண்டர்கள் ஒன்றிணையணும். ஏன்னா எங்களுக்கு எங்க அண்ணன் சொல்றது போய் இவங்கள்ட்ட எல்லாம் வீணா சண்டை போட்டு விவாதம் பண்ணாதீங்க. கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கு என்ன வழி உண்டோ அதை சொல்லுங்க. சும்மா எடப்பாடி பழனிசாமியை நீங்க திட்டுறதுக்காக போய் விவாதத்தில் உட்காராதீங்க சொல்றதுனால நான் இவங்களெல்லாம் இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, நீங்க அமைதியா இருக்கீங்கிறாரு ஓபிஎஸ் அண்ணன். என்ன சொன்ன உடனே நீங்க ஏன் ஆவேசப்படுறீங்க? கட்சி என்ன நிலைமை, கட்சி தொண்டர்கள் என்ன நிலைமை, எதனால பிரிக்கப்பட்டோம், நான் என்ன தவறு செஞ்சேன், அவர் அதான் கேட்கிறாரு. பேசுகிறவரு குற்றவாளி சொல்றீங்களா? என்ன தவறு செஞ்சாரு, எதுக்காக அவருக்கு பொதுக்குழுல இருந்து நீங்க நீக்கப்பட்டீங்க, இதெல்லாம் தான் நமக்கு வெளியில கொண்டு வரணும் ஒழியா. அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க அதனால தோக்கப்பட்டது 234 தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சது. அது தேமுதிக இல்லைன்னா இன்னும் பலவீனமா இருக்கும். திருக்கோவிலூர், திருமங்கலம் இதெல்லாம் நமக்கு அடி வாங்கி இருக்கும். அங்கெல்லாம் தக்க வச்சது தேமுதிகவோட ஓட்டு வங்கிகள். இல்லைன்னா அது இன்னும் படுபாதாரத்தில் போயிருக்கும். நம்மளை தேடி யாரும் உதவல. நாளைக்கு விஜயே நம்ம கூட கூட்டணி வைக்கணும்னா நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் வைக்க முடியுமா ஒழியா, ஒற்றுமை இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால, திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு அதிமுக இருந்து போனவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அதாவது அவர் குற்றம் செஞ்சாரு, அவருக்கு மேல ஒரு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கான ஆளுனா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. நீங்க யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டத்தில் ஒரு வலிமையான இது இருக்கு. அண்ணன் டிடிவி தினகரனுக்கு அவருக்கு ஒரு வலிமையான சக்தி இருக்கு. இதை அரவணைச்சு கொண்டு போனா நமக்கு ஒரு பலம் தானே. நம்மளோட பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. நம்மள்ட நாளைக்கு பாஜக சொல்றது, பாஜக 10 சீட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்கல்ல, அந்த காலகட்டத்துக்கு நம்ம உருவாக்கலாம்ல. அதனால தொண்டர்களின் ஒற்றுமை தான் முக்கியம். தலைவரோட எண்ணங்களை மாற்றணும், அவ்வளவுதான். தேங்க்யூ. நிகழ்ச்சியில நேரம் இல்ல, நிறைவு செய்தாக வேண்டும். இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விவாதம் தான். அடுத்தடுத்த நாட்களில் பேசுவோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.